ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்கிற ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தாம்பரம் கேம்ப் ரோட்லேருந்து 6 கிலோமீட்டரில் இருக்குது. நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 7 கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இதில் மொத்தம் 237 ஏக்கர் டவுன்ஷிப் இது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 98 ஏக்கர்ஸ் கிட்ட நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இதில் 60 ஃபீட் ரோடு, 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு, அது இல்லாமல் சைட் உள்ள ஃபிஜி குளோபல் ஸ்கூல் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம ஃபேஸ் 7 வரையும் இப்போ டெவலப் பண்ணியிருக்கோம். இது 2015 ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு. இது வரைக்கும் நம்ம ப்ராஜெக்டில் 400 பேருக்கு மேலே வீடு கட்டி உள்ள குடியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியஸ்ட் கஸ்டமர்ஸு நமக்கு இருக்கிறது எல்லாருமே. இது நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால நம்ம தான் சைனிங் அத்தாரிட்டி. இது சிஎம்டி லிமிட்டில் இருக்குது, ப்ளஸ் ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டு. 90% வரையும் நம்ம இதில் லோன் பண்ணி தர முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைட் உள்ள இமிடியட்டாக எதுக்கு இவ்வளோ பேர் நம்ம வீடு கட்டி உள்ள குடியிருக்காங்கன்னா, நம்ம சைட் உள்ள எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் நம்ம சைட் உள்ளே இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் அவங்களோட பசங்களுக்காக தான் ஒருத்தவங்க வீடு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கட்டி வீடு வரணும்னு நினைப்பாங்க. நம்ம சைட் உள்ளே ஃபிஜி குளோபல் ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருக்கு. இது இல்லாமல் நியர்பை பாரத் யூனிவர்சிட்டி, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், பாலாஜி பாலிடெக்னிக்கல், கிரசன்ட் யூனிவர்சிட்டி, விஐடி யூனிவர்சிட்டி, இது எல்லாமே வித்தின் 20 மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் நம்ம சைட்டுக்கு நியர்பையாகவே இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன யோசிப்போம்னா, எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் நியர்பை எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்கு போகிறோம்னா இங்கேருந்து எவ்வளோ ட்ராவலிங் ஆகும் நீங்கள் யோசிப்பீங்க. நமக்கு இங்கேருந்து ஸ்ரீராம் கேட்வே வித்தின் ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் இருக்குது. ஜோஹோ 15 மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் இருக்குது. சிறுச்சேரி, ஓஎம்ஆர்ஸ் டைட்டில் பார்க்கு, அப்புறம் நமக்கு மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, இதெல்லாமே 1 hour டிஸ்டன்ஸில் நம்ம சைட்டில் வந்துருக்கு. உங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸு தான். இந்த சைட்டில் நீங்கள் லேண்ட் வாங்கி வீடு கட்டி உள்ளே வரும்போது நமக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பசங்களோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, நம்ம ஒர்க் ஸ்பேஸை பற்றி பார்த்தாச்சு. இப்போ இந்த சரௌண்டிங்கோட டிரான்ஸ்போர்ட், அதை நம்ம போயிட்டு வர போக்குவரத்துலாம் எப்படி இருக்கும், நமக்கு சிட்டி நியர்பை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், அவுட்டு நம்ம பாஸ் பண்ணுறோம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம இருக்கிறோங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக 9 கிலோமீட்டரில் நம்ம சைட் இருக்குது. ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 7 கிலோமீட்டரில் இருக்குது. புதுசாக இருக்கிற கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 7.5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. கேளம்பாக்கமும் நம்ம சைட்டுக்கும் 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். உங்களுக்கு அடுத்ததாக மெட்ரோ நமக்கு மீனம்பாக்கத்துலேருந்து கிளம்பாக்கம் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மெட்ரோ ஆக்சிஸும் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயும் உங்களுக்கு மெட்ரோ ஆக்சிஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ நம்ம நீங்கள் சவுத் சைட்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஒரு திருச்சியிலேருந்து வந்திருக்குவீங்க, தூத்துக்குடி, மதுரை, கோயம்புத்தூர், இந்த சரௌண்டிங்லேருந்துலாம் இங்கே ஒர்க் பண்ணியிருந்துருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் ஊருக்கு ஃப்யூச்சரில், அதாவது வீக்கெண்ட்லேயோ அதாவது ஒரு லீவ் டேஸ்லேயோ நீங்கள் ஊருக்கு போகணும், நீங்கள் ஆக்சஸ் எடுத்தால் கூட நம்ம ரொம்ப நியர்பை ஜிஎஸ்டி ரோட்லேருந்தும் இருக்கிறோம், கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆக்சஸ் இருக்கும் சவுத் சைடில் போகிறதுக்கு. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இது உங்களுக்கு அப்பா அம்மாலாம் பார்த்தாங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும் சைட் பற்றி. இப்போ நம்ம ஃபேஸ் 7 வரையும் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் 5799 ரூபாங்க. இது சிஎம்டி ப்ளஸ் ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக நம்ம 90% வரையும் ஏபிஎஃப் எடுத்துருக்கோம். 90% வரையும் நம்ம லோன் பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டை வாங்கினா இந்த சரௌண்டிங்கில் என்ன டெவலப்மெண்ட் இருக்கும்னு என்னை கேட்பீங்க. இப்போ நம்ம உதாரணம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம நியரஸ்ட் தாம்பரத்தில் இருக்கோம். நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நம்ம சைட்க்கும் ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கோம். நீங்கள் தாம்பரம் டு மேடவாக்கம் ரோடு நீங்கள் ஆக்சஸ் பண்ணியிருப்பீங்க. அது எவ்வளோக்குள்ளே டெவலப்மெண்ட் ஆகிருக்கும், அந்த ரோடு எவ்வளோ வித் ஆகிருக்கு, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே செக்டாரில் தான் நம்ம இருக்கோம் பேரலராக. அதாவது தாம்பரம் டு மேடவாக்கம் ரோடுக்கும் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடுக்கும் சென்டராக நம்ம சைட் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆக போகிற ஒரே ஒரு ரோடு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு தான். இப்போ இண்டஸ்ட்ரியல், அதாவது ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியிலேயே வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு மட்டும்தான் ரொம்ப பீக்காக இருக்குது ரியல் எஸ்டேட்டில். நீங்கள் உங்களோட சரௌண்டிங்லேயும் நீங்கள் விசாரித்து பாருங்கள். வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட் வரப்போகுது, என்னென்ன டெவலப்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு மீனம்பாக்கத்துலேருந்து கிளம்பாக்கம் வரையும் மெட்ரோ எக்ஸ்டெண்ட் பண்ணி முடித்த உடனே நமக்கு அடுத்த ப்ராஜெக்டாக கிளம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கேளம்பாக்கம் தான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட்டை பற்றி டீட்டெயில் எல்லாமே பேசியிருப்போம். நீங்கள் சைட்டுக்கும் வாங்க, நான் இன்னும் ப்ரீத்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சைட்டில் நியர்பை என்னென்னலாம் இன்னும் வரப்போகுது அப்படிங்கிறத ப்ரீத்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் சைட்டுக்கு வரீங்கன்னு சொன்னால் மட்டும், கால் பண்ணி சொன்னால் மட்டும் போதும். நாங்களே உங்கள் வீட்டுக்கு கேப்பை ப்ரொவைட் பண்ணுவோம் கம்பெனிலேருந்து. அந்த கேப்பில் நீங்கள் சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணுங்கள், வாங்க. தேங்க்யூ.